அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ கடைசியாக போட்ட பின்னங்களில் 2 கேள்வியும் நம்ம பார்ப்போம். புதுசாக பார்க்குறாக்க எல்லாரும் உங்களோட சேனலோட லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும். கட்டாயம் பார்த்துக்கிடுங்க. எல்லோரும் வீடியோவை பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்ததுன்னு கட்டாயம் கொமெண்டில் போடுங்க. சரி, நம்ம கேள்விக்கு பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குற கேள்வி வந்து 2016 பார்ட் பியில் வந்த முதலாவது கேள்வி. திரு மோகன் ஒரு சனசமூக நிலையத்தின் பணத்தை நன்கொடையாக கொடுத்தார். நிலையத்திற்கு பணத்தை நன்கொடையாக கொடுத்தார். அவர் நன்கொடையாக கொடுத்த மொத்த பணத்தில் 9/2 பங்கானது இசைக்கருவிகளை வாங்குவதற்காகவும் 1/2 பங்கானது விளையாட்டுப் பொருட்களை வாங்குவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அவர் கொடுத்த மொத்த பங்கில் 9/2 பங்கும் அதுக்கப்புறம் அதில் 1/2 பங்கும் விளையாட்டு பொருட்களை வாங்குறதையும் கொடுக்கப்படும். மொத்த பணத்தில் என்ன பின்னம் இசைக்கருவிகளையும் விளையாட்டு கருவிகளையும் வாங்குவதற்காக பயன்படுத்தப்பட்டதென காண்க. அப்போ ரெண்டுக்கும் எவ்வளோ செலவழிச்சிக்கோ அதை கூட்டி விட்டா வாரது தான் மொத்தமாக பயன்படுத்தப்பட்டது. பார்ப்போம். முதலாவது கேள்வி. 9/2 பங்கு 9 பங்கு ப்ளஸ் ½ 2க்கும் பொமசி 18. சரிதானே? 18 மேல் 4 ப்ளஸ் இதுக்கு வந்து 9னா 2 மடங்கு 9 மடங்கு அப்படின்னா 9 கூட்டுனா 18 மேல் 13. முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர். சரிதானே? இதுதான் முதலாவது கேள்விக்குள்ள ஆன்சர். 2 பங்கு இது வந்து என்னதுக்கு போன செலவு? இசைக்கருவிகளுக்கும் இது விளையாட்டு பொருட்களை வாங்குறது. அடுத்த கேள்வி. மொத்த பணத்தில் என்ன பின்னம்? இல்லை, அதுக்கு மேலே ஒரு தரவு ஒன்று தந்திக்கிறாங்க பாருங்க. மீதி பணத்தில் 1/5 பங்கானது நூலகத்திற்கு புத்தகங்களை வாங்குவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. மொத்த பணத்தில் என்ன பின்னம் புத்தகங்களை வாங்குவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது பயன்படுத்தப்பட்டது. அப்போ ஆரம்பத்தில் இதை கழிச்சிட்டு வார பின்னத்திலேருந்து புத்தகங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதை கண்டுபிடிக்கலாம். அதில் குறிப்பிட்ட விதத்தால் பெருக்கி என்ன பயன்படுத்தப்படியும் கண்டுபிடிக்கலாம். செய்யணும் பாருங்க. 2வது கேள்வி. 18 மேல் 18லேருந்து 13 கழிச்சா மீதி வரும். கழிச்சா 18 மேல் 5. இப்போ மீதியாக ஈக்கிறது என்னது? 18 மேல் 5 ஈக்குது. ஓகே தானே? இப்போ 18 மேல் 5 5ல் வந்து 5ல் 1 பங்கு புத்தகங்களை வாங்குறதுக்கு பயன்படுத்தப்படுது. அப்படின்னா 1/18. இது வந்து இப்போ புத்தகங்களுக்கு வாங்குறதுக்காக மீதியில் வந்து 1/5 பங்கு புத்தகங்களை வாங்குறதுக்காக பயன்படுத்தப்படுது. அப்படின்னா 1/18. ஓகே தானே? இதுதான் 2வது கேள்வி. இப்போ 3வது கேள்வியை பார்ப்போம். இதில் அவங்க என்ன கேட்டாங்க? மொத்தத்தில் என்ன பின்னம் புத்தகங்களை வாங்குறதுக்காக பயன்படுத்தப்படுது. 3வது கொஸ்டின். 3வது கொஸ்டின் சொல்றாங்க, மொத்த பணத்தில் என்ன பின்னம் மொத்த பணத்தில் என்ன பின்னம் புதுப்பிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதென காண்க. அதுக்கு மேலே தரவு ஒன்று தந்திக்கிறாங்க. புத்தகங்களை வாங்கிய பின்னர் எஞ்சிய பணம் சனசமூக நிலையங்களை புதுப்பிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது வந்து புத்தகங்களை வாங்குறதுக்கு, இது வந்து நேரத்துக்கு இசைக்கருவிகளுக்கு, இது விளையாட்டு இது சாமான் வாங்குறதுக்கு. எஞ்சிய மொத்த பணமும் என்னது பயன்படுத்தப்பட்டுச்சு? பராமரிப்பு செலவு. சரித்தானே? இப்போ மொத்தத்தில் என்ன பின்னம்னு கூட்டி பார்ப்போம். ஓகே தானே? அது வந்து இப்போ 18 மேல் 13 வந்து இந்த இது 2க்கும் சேர்த்து. இப்போ இதில் 18 மேல் 1 பங்கு என்னத்துக்கு? புத்தகங்களை வாங்குறதுக்காக. இப்போ 2ஐயும் கூட்டுவோம். 18 மேல் 13 + 18 மேல் 1
கூட்டினா 18 மேல் 14, 18 மேல் 14. இப்போ இதை சுருக்குனா 7 கீழ் 9 வரும். இப்போ இதை வந்து மொத்தம் 9 மேல் 9 வச்சா கழிச்சுட்டா வாரது 9 2 பங்கு. இது பராமரிப்பு செலவு. இப்போ அடுத்ததாக சொல்கிறாங்க, புதுப்பிப்பதற்கு செலவழிக்கப்பட்ட பணம். இதுதான் புதுப்பிப்பதற்கு கண்ட பின்னம். செலவழிக்கப்பட்ட 20,000 ரூபாய் எனின் திருமோகன் நன்கொடையாக கொடுத்த பணம் எவ்வளவு? 9ல் 2 பங்கு 20,000 ரூபாண்டா. அப்போ 9 பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா அதுதான் மொத்தமான பணம் ஆயிக்கும். பார்ப்போம். பாருங்க, 9ல் அப்போ 20,000 ரூபாயை 9 பெருக்கி 2ஆல் பிரிக்கணும். அப்படின்னா எவ்வளோ? 90,000 ரூபா. 90,000 ரூபா. அந்த மொத்த பணமாயிக்கும் அவர் நன்கொடையாக கொடுத்தது. இதுதான் 2016 O-Level பாஸ் பேப்பர் பார்ட் B ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான விட. எல்லாருக்கும் விளங்கிக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரி, இந்த கொஸ்டினை பார்ப்போம். ஒரு மனிதன், இது 2018ஆம் ஆண்டு வந்த கேள்வி. பார்ப்போம். ஒரு மனிதன் தன்னிடம் உள்ள பணத்தில் இந்தாக்கி சிலாக்க புதுசாக ஜாயின் ஆகிப்பீங்க. ஒரு மனிதன் தன்னிடம் உள்ள பணத்தில் 5இல் 2 பங்கை மனைவிக்கும் மீதி பணத்தை 3 மகன்களுக்கும் சமனாகவும் பிரித்து கொடுப்பதற்காக உத்தேசித்தார்னா அவர் தீர்மானிச்சுக்கிறார். சரிதானே? இல்லைனா அவர் கொள்கையில் உத்தேசித்துகிறார். சரிதானே? எனினும் அவ்வாறு பிரிப்பதற்கு முன்பாக அவர் அப்பணத்தில் 1/6 பங்கை சகோதரனுக்கு கொடுக்க நேரிட்டது. எஞ்சியுள்ள பணம் தொடக்கத்தில் உத்தேசித்தவாறு பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ எப்படின்னா, அவர்கிட்ட ஆரம்பத்தில் வந்து 5ல் 5 பங்கு இருந்துன்னு வைங்களேன். இந்த இடத்துக்கு அவர்கிட்ட மொத்த எவ்வளோ தொகை இருந்து நான் வந்து எப்படி வேணால் சொல்லலாம். அந்த 5ல் 5 பங்கு, இல்லாட்டி 6ல் 6 பங்கு, 7ல் 7 பங்கு, 8ல் 8 பங்கு, நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கிறேன். அப்போ முதலாவது வந்து அவருக்கு 5ல் 5 பங்கு இருந்தால் அதில் 5ல் 2 பங்கை மனைவிக்கும், மீது 5ல் 3 பங்கை 3 மகன்களுக்கும் 1/5 வீதம் அப்படி தான் பிரித்து கொடுத்துருவாங்க. ஏன்னா 5ன் மேல் 3டா 1/3 பேருக்குன்னா ஒரு ஆளுக்கு 1/5 வரும். இப்போ அந்த வீதத்தில் பிரித்து கொடுக்க ஏந்திக்கிறாரு. இப்போ வந்து சகோதரனுக்கும் பிரித்து கொடுக்கறதால இப்போ தொகை மாறுது. இப்போ அதை வச்சு தான் கேள்வி வருது. பார்ப்போம். மனைவிக்கு கிடைத்த பணம் மனிதனின் மொத்த தொடக்கத்தில் இருந்த பணத்தில் என்ன பின்னமாகும்? பார்ப்போம். இப்போ அவர்கிட்ட ஆரம்பத்தில் இருந்தது வந்து நம்ம எடுப்போம் 6ல் 6 பங்கு. ஓகேயா? இப்போ மனைவிக்கு கிடைத்த பங்கு தர 6ல் 6 பங்குல சகோதரனுக்கு 6ன் மேல் 1 பங்கு கொடுத்துட்டார். அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது 6ன் மேல் 5 பங்கு. இப்போ 6ன் மேல் 5 பங்குல இப்போ வந்து மனைவிக்கு 5ல் 2 பங்கை கொடுக்குறாரு. அப்படி பார்த்தா 3ல் 1 பங்கு, 3ல் 1 பங்கு, இல்லாட்டி 6ல் 2 பங்கை மனைவிக்கு கொடுக்குறாரு. இப்போ அவர் மனைவிக்கு கொடுத்த மொத்த பணத்தில் என்ன பின்னம்னு கேட்டால் 6ல் 2 பங்கு இல்லாட்டி 3ல் 1 பங்கை மனைவிக்கு கொடுக்குறாரு. 3ல் 1 பங்குன்னு கொடுக்குறது சிறந்தது. சரியா? எளிய பின்னத்தில் கொடுக்குறது. இப்போ வந்து இதுதான் முதலாவது கேள்வி. இப்போ ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். சகோதரனுக்கும் மனைவிக்கும் கொடுத்த பின்னர் அவனிடம் உள்ள மீதி பணம் தொடக்கத்தில் இருந்த பணத்தில் என்ன பின்னமாம்? சகோதரனுக்கும் மனைவிக்கும் கொடுத்த பின்னர் சகோதரனுக்கு எவ்வளவு கொடுத்துக்கிறாரு? 6ல் 1 பங்கு. சரிதானே? மனைவிக்கு 6ல் 2 பங்கு.
இப்போ வந்து கொடுத்துக்கிறது வந்து ஒரு 6 மேல் 3 பங்கு அப்படின்னா அரை. மொத்தத்தில் என்ன பின்னமாகும்? அரைவாசி. இலகுவான கேள்வி. நான் விளங்கப்படுத்துறதுக்கே 5-6 நிமிஷத்துக்கு தான் எடுக்குது. நீங்கள் செய்கிறேன்டா எவ்வளோ குயிக்காக செய்யலாண்டு பாருங்கள். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து 3வது கேள்வி. ஒரு மகனுக்கு கிடைத்த பணம் முன்னர் கிடைத்த ஒரு மகனுக்கு கிடைத்த பணம் முன்னர் கிடைப்பதற்கு இருந்த பணத்திலும் பார்க்க ரூபா 40,000 ரூபாயினால் குறைவாகும். மனிதனிடம் தொடக்கத்தில் இருந்த பணத்தை காண்க. ஏண்டா வந்து அவர் முதல் வந்து 5இல் இந்த சகோதரனுக்கு கொடுக்குறதா ஈக்கேடு. சகோதரனுக்கு கொடுத்ததால அவருக்கு ஒரு பங்கம் வெளியே போனதால இப்போ எப்படியும் ஒரு தொகை குறைவே ஏற்பட்டிக்கும். இப்போ அதை கண்டுபிடிப்போம். இப்போ 3வது கொஸ்டின் அது பார்ப்போமே. இப்போ வந்து இப்போ ஒரு மகனுக்கு இப்போ கிடைத்த பங்கு என்ன? இப்போ அவர் இதுபடி பேலன்ஸ் ஆகிக்கிறது என்ன? 6இல் 3 பங்கு பேலன்ஸ் ஆகி இப்போ 3 மகன்களுக்கும் பிரித்து கொடுக்கணும். அப்போ 1இல் 3 என்ன பெருக்குன்னா 6இன் மேல் 1 பங்கு. இப்போ ஒரு மகனுக்கு கொடுக்குற தொகை 1இன் கீழ் 6ஆ பிரித்து 1 பங்கை தான் கொடுக்குறார். ஆரம்பத்தில் அவர் எவ்வளோ கொடுக்குறதா உத்தேசித்தார்ன்றதை இப்போ அடுத்ததா கண்டுபிடிப்போம். ஓகேயா? அப்படின்னா வந்து ஆரம்பத்தில் வந்து அவர் எவ்வளோ கொடுக்க இருந்தார்? மொத்தம் வந்து 5இல் 5 பங்கு. மனைவிக்கு போனால் மொத்தம் வந்து 5இல் 5 பங்கு. இதில் எழுதுகிறேன், இதில் தொடர் தான் இங்கிட்ட எழுதுகிறேன். 5இல் 5 பங்கு. இப்போ மனைவிக்கு கொடுக்குறாரு வந்து 5இல் 2 பங்கை கொடுத்தா பேலன்ஸாக ஒரு 5இல் 3 பங்குக்கும். இப்போ 5இல் 3 பங்கை வந்து 3 மகன்மார்களுக்கு கொடுக்குறதா இருந்தார். அப்படின்னா 1இன் கீழ் 3. இப்போ சுருக்குனா 1இன் கீழ் 5. இப்போ 1இன் கீழ் 5 அவர் ஏற்கனவே கொடுக்க இந்த பின்னம். இப்போ அவர் கொடுத்துக்கிறது 1இல் 6 பங்கு கொடுத்துக்கிறார். மொத்த பின்னத்தில் ஆரம்பத்தில் இந்த தொகையிலேருந்து என்ன பார்த்தாலும் ஆரம்பத்தில் இந்த தொகை வித்தியாசம் இல்லதுன, மொத்த தொகை வித்தியாசம் இல்லதுன. இப்போ மொத்த தொகையை வந்து 5ஆ பிரித்து 1 பங்கு ஆரம்பத்தில் கொடுக்க எழுந்திக்கிறாரு. இப்போ அவர் கொடுத்துக்கிறது மொத்தமாக 6ஆ பிரித்து 1 பங்கு தான் கொடுத்துக்கிறாரு. அப்போ மொத்தம் ஆரம்பத்தில் இந்த இதில் வந்து இதை கழிச்சு விட்டாதான் அந்த வித்தியாசம் வரும். ஆனால் இது சகோதரனுக்கு கொடுக்காம கண்டுபிடிச்ச தொகை. இது சகோதரனுக்கு கொடுத்த பிறகு வாரது தான் இது. அப்போ இதுலேருந்து இதை கழிச்சு விட்டா, இந்த மொத்தத்துலேருந்து இதை கழிச்சு விட்டா அவர் இப்போ எவ்வளோ கொடுத்துக்கிறாருன்னு இல்லை எவ்வளோ வித்தியாசம் வரும். இப்போ அந்த வித்தியாசத்தை வச்சு மொத்தத்தை கண்டுபிடிக்கலாம். பார்ப்போம். இப்போ 1இன் கீழ் 5 1இன் கீழ் 6 கழிச்சா 40,000 சரித்தானே? இப்போ பொமசி 30 5 6 30. ஓகே தானே? 6 30 அப்படின்னா 6 தடவை 5 30 அப்படின்னா 5 தடவை சமன் 40,000. இப்போ கழிச்சு விட்டா 30இன் மேல் 1 சமன் 40,000. சரிதானே? இதில் நான் சமண்டு போகிறது வந்து இப்போ 30இல் 1 பங்கு தான் ஒரு தொகை வந்து எக்ஸ்ன்னு வச்சார். தர எக்ஸ். சரியா? தர எக்ஸ். அவர் மொத்த தொகையில் வந்து இப்போ 30இல் 1 பங்கு தான் இப்போ ஒரு லாபமா லாபம் இல்லை, இப்போ எஞ்சிய பணமாக ஒதுக்குது. விளங்குது தானே? இப்போ வந்து எப்படின்னா அவர்கிட்ட ஈந்த ஆரம்ப பணத்தில் இப்போ 2 கழிச்சு வார தொகை தான் வந்து 40,000 சொன்னாங்க. அது ஓகே தானே? இப்போ வந்து என்னென்னா தெளிவாக விளங்கிக்கிறங்க. இது அவர் ஆரம்பத்தில் ஈந்த தொகை, அதில் 5இல் 1 பங்கு அவர் என்னமா செஞ்சுக்கிறாரு? ஆரம்பத்தில் வந்து சகோதரனுக்கு கொடுக்காம வந்த பங்கு. இது வந்து சகோதரனுக்கு கொடுத்துட்டு வர பேலன்ஸ். அப்போ இது 2 கழிச்சு வாரதுல மீறி தான் 40,000 இந்திக்கும். ஓகே தானே? 40,000 இந்திக்கும். இப்போ வந்து கொடுங்க. இப்போ வந்து இப்போ பார்த்தா வந்து இப்போ வந்து கழிச்சு பார்த்தா வர்றது 40,000. 40,000 என்னது? 3இல் அது அப்படி போட தேவை. அது இப்படியா போட்டு அப்போ 30இல் 1 பங்கு தான் 30இல் 1 பங்கு தான் 40,000. அப்போ 30 பங்கு அப்போ எவ்வளோ வருண்டு பார்க்கணும். சரிதானே? இப்போ 30 கொண்டு போய் பெருக்குனா 30
12 லட்சம் ரூபா வரும். இதுதான் இப்போ அவரோட ஆரம்ப சொத்து மதிப்பு. விளங்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் சின்ன படம் ஒன்று வந்துச்சு, சின்ன இதில் படம் ஒன்று வந்துச்சு, அப்புறம் மாற்றிட்டேன் பாருங்கள். இது ஆரம்பத்தில் அவர் சகோதரனுக்கு கொடுக்காம வந்தது, சகோதரனுக்கு கொடுத்த பிறகு உள்ள தொகை இது. இது ரெண்டையும் கழிச்சா வர வித்தியாசம் தான் 40,000. சரியா? அப்போ இப்போ கழிச்சா வரது 30ல் ஒரு பங்கு 40,000 ஆகிக்கிட்டா, 30ல் ஒரு பங்கு 40,000 ஆகிக்கிட்டா, அப்போ 30 பங்கு தானே அவர் இப்போ கொடுக்க வேண்டிய தொகை. பார்த்தா விடை. அவ்வளோதான் கேள்வி. எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் விளங்கிச்சாண்டு கட்டாயம் கொமெண்ட்டில் போடுங்க. இதோட முடிச்சுக்கிறோம்.